ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுக்கிறது எப்படின்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் வந்து நான் கலந்த பொடி, 1/2 ஸ்பூன் நான் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றிலாம் பெசரிக்கல, இதே மாதிரி வச்சுக்கிட்டேன். நான் ஏற்கனவே வந்து மீனில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தடவி அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஊறினோன்னா இந்த பொடியில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதாவது தண்ணி ஊற்றியெல்லாம் பெசஞ்சு செய்யாமல் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். அதாவது கட்லா மீன், உளுவு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உளுவு மீனை பார்த்தீங்கன்னா அங்கே மார்க்கெட்லேயே கீரல் போட்டு கொடுத்ததுனால அழகாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பொடியை அந்த கீரி இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துலலாம் நல்லா இதே மாதிரி வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அப்ளை பண்ணிட்டேன். நல்லா அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மீன் வறுக்கும்போது அந்த வந்து கிறிஸ்பியாக இருக்கும், நம்ம சாப்பிட நல்லாயிருக்கும். அந்த உரப்பு உப்பு எல்லாமே இதில் என்ன இருக்கும், உள்ளே இருக்க அந்த இதில் நல்லா வந்து சேர்ந்துருக்கும். நல்லா நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி அந்த கீரலில் அந்த இடையில இருக்கக்கூடிய கேப்லலாம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பொடியை வச்சு நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இத வந்து வெயில்ல ஒரு 5 நிமிஷம் இல்லன்னா 10 நிமிஷம் வைக்கணும். அப்படி இல்ல, எனக்கு நான் என்ன பண்ணேன் கிச்சன்ல விண்டோக்கு நேரா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து வெயில்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் மீன வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப எண்ணெய் நம்ம செக்குல ஆட்டுற எண்ணெய் யூஸ் பண்றோம் இல்லையா? ஏன்னா இத வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து 2 2டா போட்டு இதே மாரி தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மீன வறுத்து எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிட்டு எண்ணெய் வந்து ஒட்டியிருக்கவே ஒட்டியிருக்காது மீன்ல. சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும்.